இன்றைய செய்திகள். மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2500 வழங்கும் புதிய விதிகள். ஆவணங்களின் பட்டியல். மகிழ்ச்சி செய்தி. தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களும் புதிய அறிவிப்புகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளன. மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது மற்றும் திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்த முக்கிய விவரங்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டு வருகிறார். அந்த வகையில் ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது மிக முக்கிய மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த திட்டம் இனி வருங்காலங்களில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்ற புதிய பெயரில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக தகுதியுள்ள அனைத்து மகளிரின் வங்கி கணக்குகளிலும் மாதந்தோறும் ரூபாய் 2500 வரவு வைக்கப்பட உள்ளது. இந்த அதிரடி திட்டம் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளான ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் மகளிர் மற்றும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்த பெண்களுக்கும் இந்த புதிய தொகை ஜூன் 22 முதல் கிடைக்கப்பெறும் என்று நம்பகமான தகவல் தெரிவிக்கின்றன. 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான முக்கிய அறிவிப்பு. இந்த புதிய விதிமுறைகளின்படி ஏற்கனவே இந்த திட்டத்தில் பலன் பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பெண் குடிமக்களுக்கு ஒரு முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் இனி தானியங்கி முறையில் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாற்றப்படுவார்கள். இதனால் அவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய பணம் தொடர்ந்து கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் இன்னும் கிடைக்கவில்லை என்றால் அதற்கான விண்ணப்ப முறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்த விவரங்கள் உங்கள் பகுதி அதிகாரிகளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சிறப்பு முகாம்கள். ஆன்லைன் விண்ணப்பம். புதிய விண்ணப்பங்கள் மற்றும் சிறப்பு முகாம்கள். இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழ் இதுவரை இணையாத பெண்கள் புதிதாக விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக மாவட்ட வாரியாக பகுதி வாரியாக சுழற்சி முறையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. உங்கள் பகுதியில் இந்த சிறப்பு முகாம் எப்போது மற்றும் எங்கே நடைபெறுகிறது என்பதை உங்கள் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளின் தகவல் பலகையில் ஒட்டப்படும் அறிவிப்பை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விடுபட்டவர்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆகிய 2 முறைகளிலும் விண்ணப்பிப்பதற்கான முழு வழிகாட்டுதலையும் அரசு வெளியிட உள்ளது. ஆவணங்களின் பட்டியல். விண்ணப்பிக்க தேவையான புதிய ஆவணங்கள். முகாம்களுக்கு செல்லும் முன்பாகவோ அல்லது ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முன்பாகவோ பொதுமக்கள் அலைச்சலை தவிர்க்க கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை முன்கூட்டியே தயாராக எடுத்து வைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரசாங்கம் வழங்கும் பூர்த்தி செய்யப்பட்ட புதிய விண்ணப்ப படிவம். குடும்ப அட்டை அசல் மற்றும் நகல். ஆதார் அட்டை அசல் மற்றும் ஜெராக்ஸ். விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல். மின்சார பயன்பாட்டு அட்டை அல்லது நுகர்வோர் எண் கொண்ட ரசீது. யாரெல்லாம் தகுதியானவர்கள்? குடும்ப அட்டையில் குடும்ப தலைவி என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. 21 வயது பூர்த்தியடைந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்கள் இந்த திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தமிழக பெண்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமையவிருக்கும் இந்த ரூபாய் 2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் இது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற அரசின் உண்மையான மற்றும் உடனுக்குடனான அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள்.